இந்த காணொலி மூலம் மனிதருக்கும் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். இந்தியாவில் இயற்கை வேளாண்மைக்கு முதலில் வித்திட்ட மாநிலம், ஆம், நீங்கள் நினைப்பதை போல தமிழ்நாடு தான். மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, மலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே, வரம் தரும் அன்னையே. என்னடா தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு புதுச்சேரி அன்னையினுடைய பாடலை ஒலிக்க விடுகிறேன் என்று பார்க்கிறீர்களா? ஆமாங்க, 1968ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஆரோவில் நகரத்தை புதுச்சேரியில் வசித்து வந்த அன்னை அவர்கள் உருவாக்கினார். ஆரோவில் நகரம் என்பது ஒரு சர்வதேச நகரம். ஐக்கிய நாடுகள் சபையின் யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற இந்த சர்வதேச நகரம் 50,000 பேர் தங்கி வாழ்வதற்கான வடிவமைக்கப்பட்ட ஒரு நகரம். அந்த நகரம்தான் இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியா இயற்கை விவசாயத்தில் மிக வேகமாக வளர்ந்து வருவதற்கு விதை போட்ட ஒரு இடம். ஆரோவில்லா அது பாண்டிச்சேரியில இருக்கு அப்படின்னு சிலர் நினைக்கலாம். இல்லைங்க, தமிழ்நாட்டில் தான் அந்த ஆரோவில் அமைந்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் புதுச்சேரி எல்லையின் அருகில் இருக்கக்கூடிய பகுதி தான் ஆரோவில். இந்த ஆரோவில் சர்வதேச நகரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆரோவில் நகரம் என்பது ஒரு ஆன்மீக நகரம் மட்டுமல்ல, கட்டிடக்கலை, வாழ்வியல் கலை, சுற்றுச்சூழல், இயற்கை வேளாண்மை என்று பல்வேறு கலைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கிறது. பெண்களுக்கு விடுதலை அளிக்க வேண்டும் என்றால் சமையல் அறையை இடிக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் கூறி சென்றார். அவருடைய கனவு ஆரோவிலில் தான் நனவாய் இருக்கிறது. ஆம், ஆரோவில் சர்வதேச நகரத்தில் தனி அடுப்புகள் வீடுகளில் கிடையாது. அங்கு யாரும் சமைப்பது கிடையாது. அங்குள்ள சமுதாய சமையல் அறையில் தான் அனைவரும் உணவு அருந்துகிறார்கள். அந்த ஆரோவில் நகரத்தை உருவாக்கும் பொழுது அன்னை அவர்கள் சாசனத்தை எழுதி வைத்திருந்தார். ஆரோவில் நகரம் என்பது யாருக்கும் சொந்தமானது அல்ல, உலகத்தில் வாழும் மனிதர்கள் அனைவர்களுக்கும் சொந்தமானது. அங்கு முடிவுறாத கல்வியும் இடையறாத முயற்சியும் முன்னேற்றமும் கொண்டுள்ள மனிதர்களுக்கு சொந்தமானது என்று அவருடைய சாசனத்திலே எழுதி வைத்திருக்கிறார். சரி, இயற்கை வேளாண்மைக்கும் அதற்கும் என்ன தொடர்பு என்று கேட்கிறீர்களா? அந்த நகரத்தை உருவாக்கும் பொழுது அன்னை அவர்கள் இயற்கை வேளாண்மை, சுற்றுச்சூழலுக்கு உகந்த பணிகளைத்தான் இந்த நகரத்தில் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆகையால் அந்த பகுதி முழுக்க உருவாக்கப்பட்ட பண்ணைகள் அனைத்தும் இயற்கை வேளாண்மையை ஒட்டி உருவாகின. 1970களில் பெல்ஜியம் நாட்டில் இருந்து ஆரோவில் நகரத்துக்கு வந்த பெர்னார்டு டி கிளர்க் இயற்கை வேளாண்மையில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருந்தார். அவர் பல்வேறு நபர்களை அழைத்து பயிற்சிகளை அளித்து வந்தார். அப்படித்தான் 1980களில் தொண்டு நிறுவனங்களில் இணைந்து களப்பணி செய்து வந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி என்று நாம் இப்போது அழைக்கும் கோ நம்மாழ்வார் அவர்கள் ஆரோவில்லுக்கு நம்மாழ்வார் அவர்கள் சென்று இயற்கை வேளாண்மை சம்பந்தமான பயிற்சிகளை எடுத்தார். இந்த பெர்னார்டு டி கிளர்க்கை இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் என்னுடைய குரு பெர்னார்டு என்று அன்போடு தன்னுடைய வாழ்நாடு முழுக்க அழைத்து வந்தார். சரி, இந்த பெர்னார்டு கிளர்க் என்னெல்லாம் பணிகள் செய்தார் என்றால், தன்னுடைய நிலத்தில் மட்டும் இயற்கை வேளாண்மை செய்யாமல் ஆரோவில் பகுதியில் இருக்கக்கூடிய பண்ணைகளில் எல்லாம் இயற்கை வேளாண்மை செய்வதற்கான களப்பணிகளை செய்தார். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, இந்தியாவில் இருக்கக்கூடிய இயற்கை வேளாண்மையில் ஆர்வம் கொண்டு இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் அழைத்து வந்து ஆரோவிலே பல்வேறு பயிற்சிகளை எல்லாம் நடத்தி வந்தார். அப்படித்தான் 1996ஆம் ஆண்டு இயற்கை வேளாண்மை பயிற்றுனை பயிற்சி ஆரோ பிருந்தாவனத்தில் அளித்தார். அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இந்த புகைப்படம். இந்த புகைப்படத்தில் இருப்பவர்கள் இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவிலும் இயற்கை வேளாண்மையில் மிகப்பெரிய ஆளுமைகளாக இருக்கிறார்கள். இந்த புகைப்படத்தில் பெர்னார்டு, தீபிகா, நம்மாழ்வார் மற்றும் மண்புழு விஞ்ஞானி சுல்தான் இஸ்மாயில் ஆகியோர் உள்ளனர். மற்றவர்கள் எல்லாம் யார் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரி, இந்த பெர்னார்டு டி கிளர்க் அப்படி என்னதான் செய்துவிட்டார் என்று கேட்கிறீர்களா? பெர்னார்டு டி கிளர்க் தனக்கு வழங்கப்பட்ட ஒரு கூழாங்கல்லால் இருந்த ஒரு நிலத்தை பசும் சோலை வனமாக தற்போது மாற்றி இருக்கிறார். சரி, கூழாங்கல்லாக இருந்த நிலத்தை எப்படி அவரால் பசுமை வனமாக இப்போது மாற்ற முடிந்தது என்று கேட்கிறீர்களா? 2005ஆம் ஆண்டு முதல் இப்போது வரை அவர் ஒரு தொழில்நுட்பத்தை, அவர் யார் சந்தைக்கு சென்றாலும் அவருடைய பண்ணைக்கு செல்பவர்களுக்கெல்லாம் ஒரு தொழில்நுட்பத்தை சொல்லி வருகிறார். அதுதான் பயோசார் தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பம் அவருக்கு எப்படி வந்தது என்று ஒரு முறை அந்த தகவலை பகிர்ந்து கொண்டார். 2005ஆம் ஆண்டு ஆரோவில் இருப்பவர்களுக்கு புத்தகம் படிப்பதை போல வீடியோக்கள், டாக்குமெண்ட்ரி படங்களை பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம். வீடியோக்களில் டாக்குமெண்ட்ரி படங்களை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பிபிசியினுடைய அமேசான் பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை முறை சம்பந்தமான ஒரு டாக்குமெண்ட்ரி படத்தை
பார்க்கிறார். அந்த படத்தில் அமேசான் பழங்குடி மக்கள் கரித்தூளை பயன்படுத்தி விவசாயம் செய்து நல்ல மகசூல் எடுக்கக்கூடிய ஒரு செய்தியை அந்த பிபிசி டாக்குமெண்ட்ரியில் பார்க்கிறார். அதை பார்த்தவுடன் அதே போல ஆரோவிலும் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். உடனடியாக அதற்கான பணிகளை அடுத்த நாளே தொடங்கி செய்ய தொடங்குகிறார். பயோசார் என்பது வேறொன்றும் அல்ல, நமது விறகுகளை எரித்து அதை தூளாக்கி நிலத்துக்கு வழங்குவதுதான். இன்று உலக நாடுகள், அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய பண்ணைகளில் எல்லாம் இந்த பயோசார் தொழில்நுட்பத்தை சத்தமில்லாமல் பயன்படுத்தி வருகிறார்கள். சரி, இந்த பயோசார் மூலம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கிடைக்கிறது என்று பார்த்தால், இந்த பயோசாரை நாம் இந்த கரித்தூளை மண்ணுக்கு அளிக்கும் பொழுது அது ஒரு ஊடகமாக செயல்பட்டு நுண்ணுயிர்கள் வருவதற்கான ஒரு இடமாக இருக்கிறது. மண்புழு பெருக்கத்திற்கு ஒரு ஊடகமாக செயல்படுகிறது. மேலும் தண்ணீரை இழுத்து வைத்து மண்ணுக்கு ஈரப்பதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திறனை வளர்க்கிறது. நீங்கள் ஒரு முறை இந்த கரியை பயோசாரை நிலத்தில் இட்டுவிட்டால் 100 ஆண்டுகளுக்கு பலன் கொடுக்கும் என்று இப்போது விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். சரி, இப்போது பயோசார் தொழில்நுட்பத்துக்கு நிறைய கருவிகள் எல்லாம் வந்து விட்டன, அடுப்புகள் எல்லாம் வந்து விட்டன. ஆனால் ஆரம்ப காலத்தில் 2005ஆம் ஆண்டு பெர்னார்டு இந்த தொழில்நுட்பத்தை செய்யும் பொழுது அதற்கான கருவிகள் எல்லாம் அவர் பயன்படுத்தவே இல்லை, இயந்திரங்களை பயன்படுத்தவில்லை, அடுப்பை பயன்படுத்தவில்லை. என்ன செய்தார் என்றால், நாம் மூட்டம் போடுவதை போல விறகுகள் எல்லாம் அடுக்கி நன்றாக எரிய விட்டார். எரிய விட்டு கொழுந்து விட்டு எரியும் பொழுது அணைத்து விட்டு அந்த கரியை எடுத்து தூளாக்கி 100 கிலோ அடுப்பு கரியுடன் 10 லிட்டர் மாட்டு கோமியத்தை கலந்து அதனுடன் 100 கிலோ மக்கிய எரியும் கலந்து 3 நாட்கள் வைத்திருந்து அதை நிலத்துக்கு பயன்படுத்தினார். ஆக இந்த பயோசாரை ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 500 கிலோ பயன்படுத்தலாம், அதிகபட்சம் 1000 கிலோ கூட பயன்படுத்தலாம். சரி, இதை உடனே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிலம் முழுக்க பயன்படுத்தலாமா என்றால் தேவை. ஒரு 1/4 ஏக்கரில் இந்த பயோசார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இப்படி பயன்படுத்தும் பொழுது அண்மை காலமாக நிறைய செய்திகள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து பயோசார் தொழில்நுட்பம் சம்பந்தமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. குஜராத்திலும் மத்திய பிரதேசத்திலும் ஹார்ட்ஃபுல்னஸ் என்ற ஒரு ஆன்மீக அமைப்பை சார்ந்தவர்கள் விவசாயம் சார்ந்த தொண்டு பணிகளை செய்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த பயோசார் தொழில்நுட்பத்தை அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பயோசார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முதலாம் ஆண்டு 25% கூடுதல் மகசூலை எடுத்திருக்கிறார்கள். ஆக முதலாம் ஆண்டு 25% கூடுதல் மகசூல் கிடைக்கிறது என்றால் அடுத்தடுத்த ஆண்டுகளில் அவருடைய மண்ணின் வளம் பெருகி நலம் பெருகி கூடுதல் விளைச்சல் கிடைக்கும் என்பதுதான் அறிவியல் பூர்வமான உண்மை. சரி, இந்த ஒரு நல்ல தொழில்நுட்பம் ஏன் இன்னும் பரவாமல் இருக்கிறது என்றால் விவசாயிகள் இன்னும் அதை பயன்படுத்த முன்வரவில்லை என்பதுதான். இதற்கான காரணம் என்னவென்றால், பயோசார் நாம் தயாரிக்க வேண்டும் என்றால் அதுக்கு பெரிய இயந்திரம் வேண்டுமோ இல்ல அதற்கான பெரிய அடுப்பு வேண்டும் என்றெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் கிடையாது. நம்மிடம் கிடைக்கக்கூடிய விறகுகளை பயன்படுத்தியே சாதாரணமாக ஆரம்ப காலத்தில் பெர்னார்டு எப்படி மூட்டம் போட்டு அடுப்பு கரியை பயன்படுத்தினாரோ அதே போலவே ஆரம்ப காலத்தில் நாம் பயன்படுத்தலாம். அதன் பிறகு இதனுடைய பலனை நாம் அனுபவிக்க தொடங்கிய பிறகு தனியாக அடுப்பை வாங்கி அதன் மூலம் நாம் கரியை உருவாக்கி இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம். மற்றவர்களுக்கும் அந்த கரியை நம்ம கொடுத்து உதவலாம், விற்பனையும் கூட நாம் செய்யலாம். ஆக வருங்காலத்தில் இந்த பயோசார் தொழில்நுட்பம் என்பது கேம் சேஞ்சர் என்று சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு மாறக்கூடிய ஒரு தொழில்நுட்பம், இயற்கை வேளாண்மையை வேகமாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாகவும் இது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நாம நிலத்துக்கு அமுத கரைசல் பயன்படுத்துகிறோம், பஞ்சகவியா பயன்படுத்துகிறோம். பஞ்சகவியாவிலும் அமுத கரைசலிலும் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுடைய வேகத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு செயலை இந்த பயோசார் செய்கிறது. ஆகையால் இந்த தொழில்நுட்பத்தை சிறிய அளவில் செய்து பார்த்து அதன் பிறகு அதனுடைய பலனை அறிந்த பிறகு மிகப்பெரிய அளவில் நீங்கள் பயன்படுத்தலாம். அண்மையில் சில ஆண்டுகளாக மத்திய அரசினுடைய இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் இந்த பயோசார் தொழில்நுட்பம் சம்பந்தமான நிறைய ஆராய்ச்சிகளை செய்து வருகிறது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கூட இது சம்பந்தமான ஆராய்ச்சிகளை செய்து வருகிறது. மீண்டும் இது போன்ற ஒரு பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.